ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக முழுப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவிலே, கடந்த பகலிலே நீர் கொடுத்த எல்லா சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக இக்கட்டுகளை கடந்து வந்தோம், துன்பங்களை கடந்து வந்தோம். ஆனாலும் எங்கள் பட்சத்திலே நின்று எங்களோடு கூட இருந்து தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த கோலும் உடைய தடி எங்களை தேற்றும். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலை என்னை தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொன்னீர். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னீர். அப்படியே தந்து கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் பிதாவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, குமாரனை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனைகள் தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை ஒன்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, தலைக்கு மேலே பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், கவலைகள் இவற்றின் மத்தியிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களை போன்ற சிலர் இன்னும் அற்புதங்களுக்காக காத்திருக்கிறோம், அடையாளங்களுக்காக காத்திருக்கிறோம், அதிசயங்களுக்காக காத்திருக்கிறோம். எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறோம். வறண்டு போன, விடாய்த்து போன உள்ளத்தோடு காத்திருக்கிறோம். எப்பொழுது திருமணம் ஆகும், எப்பொழுது குழந்தை பிறக்கும், எப்பொழுது வேலை கிடைக்கும், எப்பொழுது எங்கள் சத்துருக்களை நீ சரி கட்டுவீர், எப்பொழுது இந்த வியாதி மாறும், எப்பொழுது இந்த துன்பம் மாறும், எப்பொழுது இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் மாறும். நீர் உதவி செய்யும் சுவாமி. இயேசுவே நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் சொன்னவர். நானே உன் பரிகாரனை கர்த்தர் எகிப்தில் வரப்பண்ணேன், ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரனை கர்த்தர்னு சொன்னவர். இதை காத்து நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எசையா 64ஆம் அதிகாரம். எசையா 64ஆம் அதிகாரம். நான்காம் வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றும் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவை கண்டதும் இல்லை. இந்த தாமதங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் லேட்டு,
இன்னைக்கு கூட நான் ஜெபம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு சோர்வோடு தான் துவங்கினேன் என்பதை நீங்களே புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு எனக்கும் தான் சேர்த்து இந்த செய்தி, இந்த வார செய்தி முழுவதுமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த குறிப்பை எடுத்து நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்பேற்பட்ட காரியங்களை அவர் செய்ய நம்மை காத்திருக்க பண்ணுகிறார். அதான் ஆரம்பத்துல இருந்து நம்ம ஆபிரகாமில இருந்து பார்த்து கொண்டிருந்தோம். ஆபிரகாமுக்கு சரீரத்துல பெலன் இருக்கும் பொழுதே, அவன் வயது 75 இருக்கும் பொழுதே அவனுக்கு குழந்தை பேரு கொடுப்பேன்னு சொன்னார். அவன் எதிர்பார்த்து அவன் வயது சென்ற பிறகு ஆண்டவர் திரும்ப அந்த வாக்கை நினைவுபடுத்தும் பொழுது அவன் சொன்னான், கர்ப்பம் செத்து போச்சு, நானோ கிழவனா இருக்கிறேன். நாம் எதிர்பார்க்காத சில காரியங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆபிரகாம் இந்த நாளை பார்க்கும்படி ஆவலாய் காத்திருந்தான். யோவான் 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம், அது எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இந்த நாளை பார்க்கும்படி அவன் காத்திருந்தான். எந்த நாளை பார்க்கும்படி? அந்த வசனத்தை நீங்க கண்டுபிடிங்க. ஈசாக்கு பிறந்த பிறகு, ஈசாக்கு பலியிடும்படியாக அவன் கொண்டு போன பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, உன் ஏக சுதன், அவன் மேலே உன் கையை போடாதே. அதன் பிறகு பக்கத்திலே ஒரு முட்புதலிலே ஆடு கொம்பு சிக்கி இருந்தது. அதை கர்த்தர் காண்பித்தார். அதை கொண்டு வந்து தகன பலியிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த நாள் தான் நான் ஈசாக்கை கொடுப்பேன் என்று சொன்ன நாள் அது. இந்த மலையில பலி செலுத்தும் பொழுது அவனுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, இப்படி தன்னுடைய ஏக புதல்வனை கர்த்தர் பலி செலுத்தும்படியாய் கொடுப்பார். இதுதான் அவனுடைய நம்பிக்கையாக இருந்தது. சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் சில காரியங்கள் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் அற்புதம் நடக்கணும், இந்த வழியில எனக்கு குழந்தை வரணும், இந்த வழியில எனக்கு திருமணம் நடக்கணும், இந்த வியாதிகள் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தில் தான் குணமடையணும் என்று நாம் ரொம்ப நாளாக காத்திருந்து இழைத்து போயிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே ஒரு 3 அற்புதங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3லும் ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார். பிறவிலே கண்கள் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். ரிசல்ட் பார்வை அடையணும், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய வழிமுறை என்பது வித்தியாசப்படுகிறது. ஒருவனுக்கு உமிழ்ந்து சேரை உண்டாக்கி அவன் கண்களில் போட்டு நீ சீலவான் குளத்திலே போய் கழுவு என்றார், பார்வை அடைந்தான். இன்னொருவனை அதே சமயத்துல கண்களில அவர் கைகளை வைத்து
ஏறிட்டு பார்க்கும்படி அவர் செய்தார். அவனும் பார்வையான். அவனை தனியே அழைத்து கொண்டு போய் முதல் தடவை பார்க்கும்படி சொல்றார். நான் ஒரு மனிதர்களை மரங்களாக பார்க்கிறேன்னு சொன்னார். திரும்பவும் அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவன் பார்வை அடைந்தான். இவன் பிறந்தது இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்ட பொழுது, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல என்று சொல்லி பர்த்திமேயு என்ற குருடனுக்கு அவர் பார்வை கொடுக்கிறார். உடனடியாக அவன் பார்வையடைந்து அவரை பின்பற்றினான். ரிசல்ட் வெவ்வேறு தான். ப்ராசஸ் வெவ்வேறு தான். ஆனால் ரிசல்ட் பார்வை அடைந்தார். நமக்கும் அப்படிதான். ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை அவருடைய விரும்புகிற மாதிரியே செய்வார். நாம் நினைக்கிற மாதிரி, ஆசைப்படுகிற மாதிரி அவர் செய்ய மாட்டார். முதல் அற்புதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அம்மா கேட்குறாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அவங்க எதிர்பார்ப்பு என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வேலை காலத்தில் சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்ட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க என்ன நினைத்திருக்கலாம், இது என்னுடைய யூகம்தான். அப்பா, நம்ம சொந்தக்காரங்களுக்கு வைன் குறைவாக இருக்குது, திராட்சை ரசம் குறைவாக இருக்குது. இமீடியட்டாக நீ கடைக்கு போய் அது வாங்க முடியாதானா? யாராவது அதை 18 வைத்திருப்பாங்கன்னா அதை கொண்டு வா என்று நினைத்திருக்கலாம். அதே சமயத்தில் ஆண்டவர் அம்மா சொன்ன நேரத்திலே செய்யல. அம்மா, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அம்மா சொன்னதையும் செய்யல, அம்மா சொன்ன நேரத்திலையும் செய்யல. மாறா ஒரு காரியத்தை செய்தார். என்ன காரியம்? 6 கச்சாடைகள் இருந்தது, அதுல தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். வித்தியாசமா இருக்குல்ல? அதை போய் மொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். மொண்டு போய் கொடுத்தாங்க. ராட்சரசமாய் மாறின தண்ணீர் அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் ருசி பார்த்த பொழுது முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் அவனுடைய பிந்தின திராட்சரசம் மிகவும் சுவையாக இருந்தது. நான் ஏற்கனவே இந்த 38 வருஷம் படுத்து கிடந்தவனை பற்றி நான் சொன்னேன். ஆபிரகாம் பற்றி நான் மீண்டும் சொல்றேன். காத்திருந்தவனை பற்றி சொல்றேன். எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கிருந்து ஆட்டுக்கால் மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவருடைய எதிர்பார்ப்பு அல்லது அவங்க காத்திருப்பு என்னன்னா, குளம் எப்பொழுது கலக்கப்படும், எப்பொழுது தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க, யார் முன்னாடி போவாங்க, யார் சுகமாவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாரும் பார்க்கும்படி அற்புதத்தை செய்யல. யாரையோ ஜெபம் பண்ணி அல்லது இவரே இறங்கி போய் குளத்தை கலக்கி அவர் அப்படி செய்யல. இம்மீடியட்டா ஒரு காரியத்தை செய்தார். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இதை பார்த்தவங்கெல்லாம் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. 38 வருஷமா படுத்து கிடந்திருந்த வார்த்தையாலே எழும்பி நடக்க வைத்திருக்கிறாரே, இவர் யார் என்று பேச தொடங்கினார். ஆண்டவர் நமக்கு வித்தியாசமாக காரியங்களை அவர் செய்கிறவர். யோசேப்பு காத்திருந்தார், தாவீது காத்திருந்தார், தானியேல் காத்திருந்தார். எல்லாரும் காத்திருந்து அவங்க விரும்பின நேரத்துல அவங்களுக்கு அது கிடைக்காம, அவங்க காத்திருந்த நாட்களுக்கு தக்கதாக ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். யோசேப்பு காத்திருந்தான், கவர்னராக மாறினான். தானியேல் காத்திருந்தான், ராஜ்யத்தில் 2ஆம் நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து இந்த பொறுமையின் நாட்கள் எல்லாம் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் எப்படிதமா பொறுமையா இருந்தானாம். நீங்க எபிரேயில வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் பொறுமையோடு இருந்தார். அது அவனுக்கு நீதியா எனப்பட்டது. ஜேம்ஸ்ல, யாக்கோபுல பொறுமையா இருந்து அப்படியே விட்டுறது இல்லை. நம்ம அதுதான் யோசிக்கிறோம். பொறுமையா ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருக்கிறாருங்க. என் விஷயத்துல ஏன்னு தெரியல, ரொம்ப பொறுமையா இருக்கிறார். ரொம்ப பொறுமையா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்ய போறதில்லைன்னு அர்த்தமா? அவருக்கு திருமணம் நடத்தி வைக்க மாட்டார்னு அர்த்தமா? வேலை கொடுக்க மாட்டார்னு அர்த்தமா? கடனை அடைக்க மாட்டார் என்று அர்த்தமா? அல்லது வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டார் என்று அர்த்தமா? அந்த சென்டென்ஸ் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசத்துல நீங்க வல்லவனாக முடியாது. அந்த முடிவு சென்டென்ஸ் கவனிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரத்திலே ஞானம் செய்வார். இன்னும் ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். என்னாகும்? இன்னைக்கு உண்மையாகவே சொல்றேன், நான் போகிற பாதையில தான் நீங்க அநேகர் போய் கொண்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த பெரிய விஷயம். இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களுக்கு அவர் நீடிய பொறுமையோடு கூட பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அது சீக்கிரத்திலே நடக்கும். என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த யாக்கோபு பேரிடத்துல கிளெமெண்ட்னு போட்டுக்குங்க, இஸ்ரேல் என்ற பேரிடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். ரொம்ப நாட்கள் அல்ல. அதுக்கு முந்தி இருக்கிற வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பார். இனி கூட ஏன் சொல்றாரு உங்களுக்கு? எனக்கு ஏன் சொல்றாரு? எப்பா, நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். இன்னும் கொஞ்ச நாட்களில என்ன கர்த்தர் செய்தார் என்று இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். என்னென்ன செய்தார்? ஆபிரகாம் கேட்டான்ல, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன தருவீர்? யோபு சொன்னாங்க, நீங்க என்னத்திற்கு உத்தமத்தில் நடக்கணும், அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் பலன்? அதுக்கு ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச நாள்ல உங்களுக்கு செய்யப்படும்.
ஆண்டவர் கொடுக்கலன்னு எங்கேயுமே சொல்ல. இல்லை உங்களுக்கு இல்லவே இல்லை, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. மாறா அவர் பொறுமையோடு இருந்து அவர் நமக்கு வகுத்த அவர் பாதையில அவர் குறித்த அது நேரத்துல அதனதன் காரியத்தை அவர் நன்மையாய் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு நாள் நம்ம சொல்வோம், யார் போல? யோசேப்பை போல நன்மையாய் நடத்தினார், நன்றாய் செய்தார். எசையா 41:17 சிறுமையானவன் இளமையானவர்கள் தண்ணீர் தேடியும் அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருடும் பொழுது கர்த்தாவே கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே. இன்னொரு வார்த்தை சொல்றேன், யாக்கோபே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, பல சந்தேகங்களோடு கூட ஏன் ஜெபிக்கணும், ஏன் விசுவாசிக்கணும், ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் உத்தமத்தில் நடக்கணும், எனக்கு என்ன செய்தார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு என்ன செய்தார், என் கடனுக்கு அவர் செய்த காரியம் என்ன, குழந்தை பேருக்கு அவர் கொடுத்த வாக்குதத்தத்தின் விளைவு என்ன, வேலைக்காக அவர் கொடுத்த திறந்த வாசல் எங்க, வியாதிக்காக அவருடைய தழும்புகள் எங்க, அமைதிக்காக அவர் கொடுத்த சமாதானம் எங்க, என் பிள்ளைகள் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலம் குடியிருக்கும் சொன்னாரு, எங்க ஜெயமாய் முடியும்? தானியேலின் காரியமோ ஜெயமாய் முடியும். எங்க ஜெயம்? என் பிள்ளைகள் தோல்வியை தானே பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, கொஞ்ச காலத்துல சீக்கிரத்துல உங்களுக்கு என்னென்ன செய்தார் என்று, இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் என்னென்ன செய்தார் என்று இந்த உலகம் சொல்லும்படி கர்த்தர் செய்வார். 38 வருஷம் படுத்திருந்தவன் அவன் சொல்ல, ஊரார் சொன்னாங்க, நீ எப்படி சண்டே அதுவும் அவனை எழுப்பக்கூடும். அப்படி ஊராரே ஆச்சரியப்படும்படியாக என் கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, இது செய்யுங்க ஆண்டவரே, இங்க சோர்வ மாட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற உள்ளங்களை எழுப்பித்தாங்க. கொடுக்கிற உள்ளங்களை ஆசீர்வதிங்க, கரங்களை வலுப்படுத்துங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து நிரப்பி 12 கூட எடுத்தது போல அந்த குடும்பத்தை ஆசீர்வதி. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் சொல்லுவாங்க. கொடுக்கிறவர்களுக்கு நீங்க கூட கொடுங்க. கொடுத்தவங்களுக்கு நீங்க 60 100 திரும்ப கொடுத்து ஆசீர்வதி. இயலாமையிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், வறுமையிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஒன்றுமில்லாமல் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தின் வாசலை திறந்து தான். மீன் வாயிலிருந்து முதல்ல பணம் எடுக்க முடியும்னா எங்களுக்கும் அதை கொடுக்க முடியும். வெறும் பானையிலிருந்து மாவை கொண்டு வந்து, எண்ணெயை கொண்டு வந்து, கடனை அழைத்து மீதம் வைத்து ஜீவனம் பண்ணு என்று சொல்ல முடியும்னா எங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும். பெற பண்ணுகிறவராகிய நான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் சொன்னவர், குழந்தை கொடுப்பீர்னா எங்களுக்கும் கொடுக்கும். ஆபிரகாமுக்கு 75 வயதுல அவன் இளமையா இருந்தபோது வாக்குத்தத்தம் 24 ஆண்டு கழித்து அவனுக்கு கொடுத்து, அப்படியே கர்த்தர் எங்களுக்கும் கொடுக்க உள்ளவராக. எப்போ நாங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் போய் இது எங்களால் முடியாது, நான் இனிமேல் காத்திருக்க முடியாது, இது எங்களால் கூடாது என்ற நிலைக்கு வருகிற பொழுது கர்த்தர் திரும்ப வார்த்தையை கொடுத்து
எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.